we have understood the requirement of releasing lands, and we will be, in future also, we will evaluate properly the requirement and take some decisions. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும். அந்த அத்துமீறி கட்டப்பட்ட கட்டடங்களை நாங்கள் சட்ட ரீதியாக கட்டுவதற்குரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்கணும். நாங்கள் நெடுக நாங்கள் சொல்கிறோம், செய்ய இல்லை. கட்டாயம் அடுத்த வருஷம் இந்த இது நடவடிக்கை எடுத்து இருக்கா ஆடி. வணக்கம். நவம்பர் மாதத்தின் 29ஆம் தேதி நவம்பர் 28 தேதிக்குரிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இலங்கையில் இந்த இயற்கை அனர்த்தமானது வந்து இலங்கையை ஒரு உலுக்கி விட்டு போயிருக்கிறது என்று சொல்வது சரியா இல்லையா சொல்லி தெரியவில்லை. ஆனால் இலங்கையின் அநேக இடங்களில் இந்த நாளில் சற்று தணிவு, இயற்கையின் அகோரம், இயற்கையின் கோரத்தாண்டவம் சற்று தணிந்திருக்கிறது என்பது ஆறுது. ஆனால் 3 லட்சம் பேருக்கு சிக்கலை கொடுத்து, அவர்களுக்கான பாதிப்பை கொடுத்து, 12 பேரின், குறைந்தபட்சம் 12 பேரின் உயிர்களை எடுத்துத்தான் இந்த இயற்கை அனர்த்தம் சற்று ஓய்வு கண்டிருக்கிறது. ஆனால் பெங்கல் புயல் இப்பொழுது இன்னும் கரையை கடக்கவில்லை. ஆனால் இந்த பெங்கல் புயல் என்பது இன்னும் தாழமுக்க நிலையிலிருந்து புயலாக முற்றுமுழுதாக மாறவில்லை என்பதுதான் இங்கே கவனிக்கக்கூடியது. இது மாறுமா இல்லையா என்ற கேள்வி பல பேருக்கு இருந்தாலும் நிச்சயமாக இது மாற்றம் அடையும். ஆனால் இது மிக மெதுவாக நகர்ந்து கொண்டு வருவதன் காரணமாக இது இலங்கையின் கரையை கடக்க இன்னும் நாட்களாகும் என்று சொல்லப்படுவது கொஞ்சம் ஆச்சரியமானது. இன்னமும் இலங்கையின் வட கிழக்கு கரையோரத்தில் சற்று தொலைவிலே இருக்கிறது, நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிறது இந்த புயலின் மையப்புள்ளி. இல்லாவிட்டால் புயல் உருவானால் அந்த தாழ்நமுக்கத்தின் மையப்புள்ளி புயலின் மையப்புள்ளியாக மாறும். அப்படி மாறுகின்ற நேரம்தான் இலங்கைக்கான பாதிப்பு ஏற்படுத்தி இது இலங்கையை கடந்து தமிழகத்துக்குள் ஊடுருவும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்குள்ளேயே இலங்கையில் இத்தனை மழை பொழிவையும் கொடுத்து இன்னமும் 9 மாவட்டங்களுக்கான மண்சரிவு எச்சரிக்கை மீள பெறப்படவில்லை. பல்வேறு இடங்களில் அனர்த்தங்களை உருவாக்கி யாழ்ப்பாணத்தை ஒரு வெள்ளக்காடாக மாற்றியிருக்கிறது இந்த பெங்கல் புயல். ஆரம்பத்திலே வடக்கு மாகாணம் தான் அதிகமாக இதன் தாக்கத்துக்குள்ளாகும் என்று கருதப்பட்டாலும் இறுதியாக அதிகமான பாதிப்பை உருவாக்கியது இது அம்பாறை மாவட்டத்தில் என்று சொல்லப்படுகிறது. மீட்பு பணிகள் இன்றைய நாளிலும் இடம்பெற்றன. உலங்கு வானூர்திகள், அதுபோல முப்படையினரின் முழுமையான பாதுகாப்பு மீட்பு முயற்சிகளோடு அந்தந்த மாவட்டங்களில் உள்ள இளைஞர்களை நாங்கள் உண்மையில் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அவர்கள் தான் தன்னலம் கருதாமல் இந்த சேவையிலே இறங்கி இருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக எங்களது இளையோர் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டியதன் அவசியத்தை எங்கள் சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டுகின்ற விடயமாக அமைந்திருக்கிறது. பாராட்டுகள் நண்பர்களே. ஆனால் இந்த புயல் இயற்கை அனர்த்தம் சற்று தனிவடைந்த போதிலும் கூட பரீட்சைகள் பிற்போடப்பட்டுகின்றன. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நாளை, அதாவது 30ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கும் என்று சொல்லப்பட்டாலும் இப்போது அது மீண்டும் தாமதிக்கப்பட்டு வருகின்ற 4ஆம் தேதி ஆரம்பிக்கும் என்று கல்வி திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்னும் 2 முக்கியமான பரீட்சைகளும் பிற்போடப்பட்டிருக்கின்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இன்றைய நாளில் இடம்பெற்ற இது சம்பந்தப்பட்ட இயற்கை அனர்த்தங்கள் மற்றும் இப்போது இருக்கின்ற இந்த பேரிடர் நிவாரண பணிகள் பற்றிய முழுமையான தொகுப்பதை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். அதே போல இன்னொரு முக்கியமான விடயமாக இலங்கையை பொறுத்தவரையில் மாவீரர் நாள் நினைவேந்தலானது மிக அமைதியாக முடிந்திருக்கிறது. அரசாங்கம் பெரிய அளவில் இதிலே தலையிடவில்லை. பாதுகாப்பு தரப்பினரின் அச்சுறுத்தல்கள் இருக்கவில்லை. மக்கள் உணர்வெழுச்சியோடு இந்த மாவீர நினைவேந்தலை முடித்திருக்கின்றார்கள். தங்களது உறவுகளுக்கு, தாங்கள் இப்பொழுது மனதிலே நினைவு கொள்கின்ற வீரர்களுக்கு நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அதுல எந்த ஒரு தடையும் இல்லை. தெற்கிலும் கூட பெரிய அளவில் இனவாதம் இது சம்பந்தமாக பெரிய அளவில் இடவில்லை. குறிப்பாக நல்லாட்சி கால அரசாங்கத்திலே இந்த நினைவேந்தலுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல், தடையில்லாமல் அது வழங்கப்பட்ட வேளையில் தெற்கிலே மிகப்பெரும் இனவாதம் எதிர்கட்சியினரால் கிளப்பி விடப்பட்டது. ஆனால் இம்முறை எதிர்கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் இது பற்றிய இனவாத விடயங்களை அவர்கள் வெளிப்படுத்துவதில்லை என்பது ஆறுதலான ஒன்று. ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இப்பொழுது ஆட்சியிலே ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை மட்டும், நாமல் ராஜபக்சவை மட்டும் கொண்டு வந்திருப்போர் மீண்டும் தாங்கள் உயிர்ப்போடு எழ வேண்டுமாக இருந்தால் இந்த இனவாதத்தையை கிளற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியும். அந்த இனவாதத்தையை பற்ற வைக்க அவர்கள் தங்களாலான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதில் ஒன்று இந்த மாவீர நினைவேந்தல் பற்றி அவர்கள் கிளப்பி இருக்கின்ற இனவாத பிரசாரம். அது என்ன என்று சொல்லி பார்க்கலாம். இது பற்றி நாங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். என்று நாளின் விரிவான செய்திகளுக்குள் இப்பொழுது நாங்கள் செல்வோம். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் போதே ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். கடந்த வருடம் இதே போன்ற மாவீர நாளில், அதாவது நேற்றைய நாளை போன்ற ஒரு மாவீர நாளில் நாங்கள் எதிர்நோக்கி இருந்த தமிழ் சமூகம் முழுக்க குழம்பி இருந்து 2-3 பிரிவுகளாக பிரிந்திருந்த ஒரு விடயம் உங்களுக்கு பரவியிருக்க ஞாபகம் இருக்கு. ஒரு சில அதை மறந்து கடந்து போயிருப்பீர்கள். மேதகுவின் புதல்வியாக வெளியே கொண்டு வரப்பட்ட துவாரகா என்ற பெயரோடு வெளியே வந்த ஒரு பெண்மணி. நாங்கள் ஆரம்பத்திலேயே போரி துவாரகா என்று அடித்து சொல்லியிருந்தோம்.
இது பற்றி கடுமையான விமர்சனங்கள் வெளிவந்தன. இந்த போலி துவாரகா சொன்னதுக்கு அச்சுறுத்தல்கள் பல வந்திருந்தன. ஆனால் அடித்து சொல்லியிருந்தோம், அடையாளப்படுத்தியிருந்தோம். மேதகு என்று சொல்லப்படுகின்ற தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மகளாக இருந்தாலும் அவர் இவ்வாறு வாரிசு அரசியல் ஒன்றை முன்கொண்டு வர மாட்டார். அவராக இப்போது வெளிவந்து இந்த விடயங்களை ஒரு பக்கச்சார்பாக சொல்ல மாட்டார். ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு நிதி தேவை இருக்கிறது. இதன் காரணமாக இப்படிப்பட்டவர்களை வெளியே முன்னிறுத்தி இதன் அடிப்படையில் தங்களது சுயலாபங்களை ஈட்டிக்கொள்ள பார்க்கின்றார்கள் என்று. இல்லை, அவர் உண்மை, இது நாங்கள் போலி என்று சொல்வதுதான் பொய், இது பொய் பிரசாரம், தமிழ் தேசியத்துக்கு எதிரான கட்டவிழ்க்கப்பட்ட பிரசாரம் என்றெல்லாம் பலவிதமான விடயங்களை இந்த உண்மைகளை சொன்ன எங்களுக்கு எதிராக நிறைய விடயங்கள் கொண்டு வரப்பட்டது. இறுதியாக இந்த ஒரு வருடத்துக்குள் அந்த போலி துவாரகாவும் அவர் பின்னால் இருந்தவர்களும் காணாமல் போயிருக்கின்றார்கள். அவர்கள் முன்னெடுத்த பிரசாரங்கள் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கின்றன. அவரை நம்பி பெரிய முதலீடு செய்ய ஆசைப்பட்டவர்கள் ஏமாந்து போயிருக்கின்றார்கள் என்ற விடயம் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கின்றது. உண்மை எப்போதும் நின்று ஜெயிக்கும். பொய் வெல்வது போல தெரியும். பொய் ஆடையெல்லாம் கட்டி பவனி வரும். பொய் பல்வேறு விடயங்களை செய்யும். ஆடம்பரமாக தன்னுடைய வருகையெல்லாம் கொண்டாடும். ஆனால் உண்மைதான் நின்று ஜெயிக்கக்கூடியது, அழுத்தமாக வெல்லக்கூடியது. நீண்ட காலத்தில் உண்மைதான் தன்னுடைய நிலையான வெற்றியை பெறும் என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக இந்த செய்திகள் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்களும் இது பற்றி வரவேற்கப்படுகின்றன. பெங்கால் புயல் பொதுவாக இந்த WMO சொல்லப்படுகிற வேர்ல்ட் மீட்டரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன், உலக வானிலை அவதான மையம், இந்த அமைப்பு ஒவ்வொரு வருடமும் பல்வேறு பிராந்தியங்களாக இந்த புயல்களை அவதானப்படுத்தி இயற்கை அழிவுகளுக்கு அவதானம் கொடுத்து இதன் அடிப்படையில் அண்டை நாடுகள் தங்களது பிராந்தியங்களைச் சேர்ந்த உறுப்புரிமை நாடுகளுக்கு முழுமையான அனுமதியை கொடுத்து இதன் அடிப்படையில் இவற்றை கண்காணிப்பது வழக்கம். இதன் அடிப்படையில் இம்முறை உருவாகி இருக்கின்ற இந்த வட இந்திய சமுத்திரத்தில் உருவாகி இருக்கின்ற இந்த புயலுக்கான பெயர் சூட்டுகின்ற பொறுப்பு ஒவ்வொரு நாடுகளுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு முறையும் வருகின்ற புயல்கள் ஒரு நாட்டின், அதாவது அந்த நாடுகள் உறுப்புரிமை நாடுகளின் வரிசையின் அடிப்படையில் ஒவ்வொரு நாடுகளுக்கு வழங்கப்படுவது உண்டு. இலங்கை ஒரு புயலுக்கு பெயர் வைக்கும், இந்தியா ஒரு நாட்டின் புயலுக்கு பெயர் வைக்கும், பங்களாதேஷ் பெயர் வைக்கும். இம்முறை சவுதி அரேபியாவுக்கு தான் அந்த பெயர் வைக்கும் உரிமை. எனவே அவர்கள் வைத்த பெயர் தான் பெங்கால் என்பது. பெங்கால் என்பது உறுதிபட சொல்ல முடியாத ஒன்று, இல்லாவிட்டால் நிலையான நடத்தை இல்லாத ஒன்று என்பதுதான் அதன் அர்த்தம். அதுபோலதான் இந்த புயலும் உறுதிபட சொல்ல முடியாது. இது புயலாக மாறுகிறதா, புயலாக மாறிவிட்டதா, புயலாக வருமா, இல்லாவிட்டால் இதன் தாக்கம் புயல் போல இருக்குமா என்று பல்வேறு குழப்பங்களோடு தான் இது இன்னும் புயலாக மாறாத, இன்னமும் தாழ்முக சூழ்நிலையில் இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இது புயலாக மாறி எப்போது இலங்கையை கடக்கும் என்று எதிர்பார்த்திருக்கின்ற பல பேர், புயலாக மாறி கடக்கும் போதுதான் தாழ்முகமானது அதிகமான மழை வீழ்ச்சியை குறிப்பிட்ட பிரதேசங்கள் உள்ளாக தந்துவிட்டு கடக்கும். இது அவ்வாறு கடக்கின்ற வேளையில் இந்தியாவை சென்று சேரும், தமிழக கடற்கரையோரங்களை சென்று சேரும். இதுவரை கடக்கவில்லை என்பதுதான் இன்னும் ஆபத்தானது. கடக்காமலே இப்படி பெரிய அனர்த்தங்களை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் இலங்கையின் கரையை கடக்கும் போது இன்னும் என்னென்ன கொடுமைகளை செய்துவிட்டு போக போறது என்ற பயம் எல்லோருக்கும் இருக்கிறது. இதுவரை 12 பேருக்கு மரணத்தை கொடுத்திருக்கிறது. இன்னும் பல பேர் காணாமலாக்கப்படுகிறார்கள். இன்னும் சடலங்கள் மீட்கப்படுமா என்ற பயம் இருக்கிறது. இந்த நாளில் 7 சடலங்கள் இவ்வாறு மீட்கப்பட்டன. அதுபோல 3 லட்சம் பேருக்கு மேற்பட்டவர்கள் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். இன்னும் வெள்ளக்காடு வடியவில்லை. வடக்கிலே பல மாவட்டங்களில் வெள்ளம் தேங்கி நிற்கிறது. இப்படியான சூழ்நிலையில் தான் இன்று, அதாவது வியாழக்கிழமை 28ஆம் தேதி இந்த புயல் இலங்கையை கடக்கும் என்று சொல்லி கருதப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளிலும் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த புயல், இல்லாவிட்டால் தாழ்முகம் காரணமாக ஏற்பட்ட விளைவுகள். எனவே இந்த பாதிப்புகள் ஏற்படுத்திய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகல் வரை பருத்தித்துறையின் கற்கோவள பகுதியிலிருந்து கிழக்காக 400 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்ட தொலைவிலே தான் இருக்கிறது. இதன் நகர்வு எதிர்பார்த்ததை விட மிக குறைவான வேகத்திலே நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 1 கிலோமீட்டர் 1.2 கிலோமீட்டர் என்ற மணத்தியாலத்துக்குட்பட்ட வேகத்துக்குத்தான் இது நகர்கிறது. எனவே இந்த வேகத்தில் இது நகர்ந்தால் இன்றைய நாளில் கடக்காது என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இது பற்றி எதிர்வு கூறியிருந்தார். இலங்கை வானிலை அவதான மையம் அதுபோல பேராசிரியர் போன்றோர் இந்த தகவல்களை எல்லாம் வழங்கும் போது நாங்கள் இதை அவதானிக்க வேண்டிய விடயமாக இங்கே வரும்போது வானிலையானது யாராலும் இலகுவாக ஊகிக்க முடியாத ஒன்று என்பதுதான் இங்கே உறுதியாக தெரிகிறது. எனவே இதன் அடிப்படையில் வருகின்ற 30ஆம் தேதி தான் இது இந்தியாவின் புதுச்சேரி அருகே இந்தியாவின் கரையை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். பருத்தித்துறைக்கு இவ்வளவு தொலைவிலே இருக்கிறது என்று வரும்போது இலங்கையின் கரையோரத்துக்குள்ளே புகுந்து இலங்கையின் தரை வழியாகத்தான் உள்ளே நுழைகிறது என்று பார்த்தால் இல்லை. இலங்கையின் கரையை அண்மிக்க முதலே கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் இடைவெளியில் இது தமிழகத்தின் பாதைக்குள் நுழைந்துவிடும். எனவே இலங்கைக்கான நேரடி பாதிப்புகள் இந்த காற்றின் காரணமாக குறைவாக இருக்கு. ஆனால் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து இப்பொழுது புயலாக மாறும் போது இதன் நகர்வு மிக குறைவு, வேகம் குறைவாக இருப்பதன் காரணமாக இதன் அகோர பாதிப்புகள் இலங்கைக்கு மட்டுமல்ல தமிழகத்துக்கு மிக குறைவாகத்தான் இருக்க போகுது. வானிலை அவதான மையத்தின் கூறுகளை நாங்கள் அடிப்படையாக கொண்டால் ஒரு தாழ்முகமானது புயலாக இல்லாவிட்டால் அடுத்த கட்டமாக சூறாவளியாக ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய புயலாக மாறுவதாக இருந்தால் பல்வேறு காரண காரியங்கள் அதிலே வர வேண்டும்.
பல்வேறு மூலங்கள் அதிலே இருக்க வேண்டும். குறிப்பாக வளிமண்டலத்தின் உறுதியற்ற தன்மை ஒன்று, அதுபோல இப்போது இருக்கின்ற வெப்பத்தின் அளவு மற்றும் காற்று முறிவுகள், இதுபோல முன்னரே காணப்படுகின்ற வளிமண்டல குழப்பங்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் இருக்க வேண்டும். இவை மிக குறைவாக இருப்பதன் காரணமாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வினை, மைய நீக்க விசை மற்றும் இதர விடயங்களை வைத்து இங்கே பார்க்கும்போது இது மிக குறைவான தாக்கங்களையே இனிவரும் காலத்தில் இலங்கைக்கு ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது. ஆனால் தொடர்ச்சியாக இலங்கையின் கடற்கரையோர பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும். வேகமான காற்று வடக்கு கிழக்கு கரையோர பகுதிகளில் வீசும். இன்று நேற்றை போல அல்ல, கொழும்பு மற்றும் மேல் மாகாணம் அதுபோல தென் மாகாணம் போன்ற பகுதிகளில் காற்றின் கொந்தளிப்பு இல்லாவிட்டால் கடலின் கொந்தளிப்பு, காற்றின் வேகம் ஆகியன மிக குறைந்த அளவிலேயே இருந்தன. எனவே இந்த இயற்கை அகோரத்தின் தாக்கம் சற்று குறைவாக இருந்ததன் காரணமாக இந்த நாளில் வழமைக்கு திரும்பி இருந்தது ஏனைய இடங்களில் வழமையான நாளாந்த வாழ்க்கை. ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் ஒரு பக்கம், காணாமல் போனவர்களை தேடும் பணிகள், அதுபோல இன்னமும் நிவாரண நடவடிக்கைகள் போன்றன தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. நாளைய தினமும் இந்த வெள்ளம் வடியுமா, தேங்கி இருக்கின்ற மழைநீர் குறையுமா என்பது குறித்து பல்வேறு அங்கலாய்ப்போடு மக்கள் பார்த்திருக்கின்றார்கள். இதுவரைக்கும் இடம்பெற்ற இந்த இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக நாட்டின் சீரற்ற வானிலையால் 12 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். 3 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்படுகின்றார்கள். 24 மாவட்டங்களிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக இப்பொழுது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. மழை, வெள்ளம், காற்று போன்றவற்றின் காரணமாக 1,13,052 குடும்பங்களைச் சேர்ந்த 3,77,511 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த மாலை வரை கிடைத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரைக்கும் 17 பேர் காயமடைந்து 5 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் 12 பேர் பலியாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நாடளாவிய ரீதியில் 311 இடைத்தங்கல் முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு அங்கே 10,431 குடும்பங்களைச் சேர்ந்த 32,695 பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே இவர்களுக்கான நிவாரணப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றன. காணாமல் போயிருக்கின்ற பல பேர் சடலங்களாக மீட்கப்படலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இதுவரைக்கும் 7 பேரது சடலங்கள் மீட்கப்பட்டுகின்றன. பலியான 12 பேரில் 7 பேர் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், ஏனைய 5 பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். பலியானவர்களில் 7 அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், ஏனைய 5 இலங்கையின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக பதுளை, புத்தளம், திருகோணமலை, வவுனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இதேவேளை மாவடி பள்ளியில் மதரசா பள்ளி மாணவர்களை கொண்டு சென்ற உழவு இயந்திரம் விபத்திலே சிக்கி பலியானவர்களது அந்த சோகம் இன்று வரை பல பேரது மனதிலே ஆழ்ந்த கவலை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களது குடும்பங்கள் இன்னமும் துயரத்திலே இருக்கிறது. இப்படி இருக்கும்போது அவர்களை குறிப்பிட்ட இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்களை கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. போலீசார் உடனடி நடவடிக்கைகளை எடுத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் அந்த மதரசா பள்ளியின் அதிபர் உட்பட 4 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக மதரசா பாடசாலையின் அதிபர், 2 ஆசிரியர்கள், அதுபோல உழவு இயந்திரத்தின் சாரதியின் துணை நபர், அதற்கு உதவியாளராக இருந்தவர். இந்த சம்பவம் தொடர்பாக நிந்தவூர் மதரசா பாடசாலையின் அதிபர், ஆசிரியர், 2 உதவியாளர்கள் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த உதவியாளர்கள் ஒருவர் உழவு இயந்திரத்தை செலுத்திய சாரதியின் உதவியாளர் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இதற்கான காரணங்களை தேடி பார்த்த வேளையில் பாதுகாப்பற்ற பயணத்துக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்ற அடிப்படையிலேயே இந்த கைதுகள் இடம்பெற்றதாக இப்போது சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பெற்றோர் மிகப்பெரிய முறைப்பாடுகளை முன்வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு சற்று தொலைவாக ராணுவ முகாம் இருந்திருக்கிறது, போலீஸ் சாவடி ஒன்றும் இருந்திருக்கிறது. இந்த காரதீவு மாவடி பள்ளிப்பாலம் ஒவ்வொரு வருடமும் மழை இங்கே பொழியும் போது, கடும் மழை ஏற்படும் போது முதலில் நீரில் மூழ்கும் பாலமாகும். இந்த பகுதியில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படுவது குறித்து மக்கள் தொடர்ச்சியாக முறையிட்டு வந்தாலும் இதுவரைக்கும் அரசாங்க அதிகாரிகளோ அந்த பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ பெரிய அளவில் கவனம் செலுத்தியது கிடையாது என்று மக்கள் குறைப்படுகின்றார்கள். அதுபோல அன்று விபத்து ஏற்பட்ட அந்த உளவு இயந்திரத்தை அன்றைய நாளில் செலுத்தியவர் சாரதி அனுமதி பத்திரமற்ற ஒரு சிறுவர் என்று சொல்லி கருதப்படுகிறது. மக்களை கரை சேர்ப்பதற்கு ஒரு தன்னார்வ தொண்டனாக அந்த சிறுவன் முன்வந்து தன்னுடைய சேவையை வழங்கி இருக்கிறான் என்று சொல்லி பாராட்டப்படுகிறது. ஆனால் அவரும் இப்பொழுது காணாமல் போனவர்களின் வரிசையில் ஒருவராக இருக்கின்றார். அதுபோல எதிரே வரும் வாகனம் ஒன்றுக்கு இடம் விடுவதற்காக அந்த உளவு இயந்திரத்தை செலுத்திய சிறுவன் வண்டியை ஒதுக்கிய போதே அந்த வண்டி குடை சாய்ந்து அதில் இருந்தவர்கள் வெள்ளத்திலே மூழ்கி இறந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அந்த உளவு இயந்திரத்தில் இருந்த மாணவர்கள் சில பேர் தப்பிக்கும் நோக்கிலே நீரிலே குதித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சம்பவம் நடைபெறும் வரையில் மக்களுக்கு உதவவோ அனர்த்தங்களை தவிர்ப்பதற்கோ அந்த இடத்தில் போலீசாரோ வேறு யாருமோ பிரசன்னமாகி இருக்கவில்லை என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. போலீசார் அங்கே இருந்திருந்தால் அந்த சிறுவனை வண்டி விட்டு அவர்கள் அனுமதித்திருக்க மாட்டார்கள் என்று கருதப்படுகிறது. ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் ராணுவ முகாம் ஒன்று இருக்கிறது. உடனடியாக அவர்கள் கூட அந்த இடத்தில் மீட்கும் பணிக்கு வரவில்லை என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது. மக்கள் போலீசாரிலும் பிழை இருப்பதை இங்கே குறிப்பிடுகின்றார்கள்.
மறுபக்கம் குறிப்பாக அந்த இடத்திலே ஊடகங்களில் சொல்லப்படுவது போல வெள்ளத்தில் இது அடித்து செல்லப்படுது என்று சொல்வது 100% உண்மையான விடயம் கிடையாது என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே இது பற்றிய விசாரணைகளுக்காகவே அந்த மதரசா நிர்வாகி இல்லாவிட்டால் அதிபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. சம்மந்துறை நீதவான் நீதிமன்றில் நாளை தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிறகு இவர்கள் பற்றிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது. இந்த சம்பவத்தில் தான் அம்பாறையில் 7 பேர் சடலங்களாக மீட்கப்படுகிறார்கள். 6 மாணவர்களது சடலங்களும் உளவு இயந்திரத்தின் சாரதியின் சடலமும் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக இப்போது பிந்திக் கிடைத்த செய்திகள் தெரிவிக்கின்றன. 5 மாணவர்கள் உயிரோடு காப்பாற்றப்பட்டார்கள். அதுபோல இன்றைய நாளில் சரணடைந்த அந்த உதவியாளரோடு சேர்த்து மொத்தமாக 13 பேர், பயணித்த 13 பேரும் சரியாக இருக்கிறார்கள். ஏனைய இடங்களிலும் இப்படி மீட்பு பணிகள் இங்கே இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இதுபோல நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு பரிதாபமான சம்பவம், நினைவேந்தலுக்கு வந்த ஒரு இளைஞர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் போது கனரக வாகனம் ஒன்றோடு மோதி பலியான ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. குளத்திலே வீழ்ந்து பலியான ஒரு இளைஞர் பற்றிய ஒரு செய்தியும் இந்த நாளில் வெளியாகி இருக்கிறது. வவுனியா மகா கச்சக்கொடி பகுதியைச் சேர்ந்த 31 வயதான சிறந்த ஹசன் குணவர்தன என்ற இளைஞர் நேற்றைய நாளில் மாமடு குளத்திலே விழுந்து பலியாகி இருக்கிறார். இப்படியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த சீரற்ற வானிலை காரணமாக பல்வேறு வீதிகள் மூடப்பட்டிருந்தன. இதன் காரணமாக போக்குவரத்துகள் ஸ்தம்பித்திருந்தன. தொடர்ந்து பயணங்கள் கூட பல இடங்களில் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் போக்குவரத்து வெள்ளப்பெருக்கு காரணமாக ஊரணி பகுதியில் தடைப்பட்டிருந்தது. அதுபோல மட்டக்களப்பு வவுனதீவு பகுதியிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு வடமுனை ஊத்துச்சேனை வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மலையக மார்க்கங்கள் பலவற்றில் மண் சரிவு காரணமாக போக்குவரத்துகள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தன. அதுபோல பல இடங்களில் ஆபத்து காரணமாக மக்கள் பயணிக்கவில்லை. நுவர்லியா நேற்றைய நாளில் வெள்ளக்காடாக மிதந்திருந்தது. பண்டாரவடையிலிருந்து பசறை செல்லும் வீதியின் போக்குவரத்தும் தடைப்படுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. பசறை நமதுகுல 16ஆம் கட்டையில் பாரிய மரங்களும் கற்பாறைகளும் சரிந்துள்ளமை அடுத்து அந்த பகுதியில் போக்குவரத்து இன்று பகல் பாதிக்கப்பட்டிருந்தது. நுவர்லியா கம்பளை பிரதான வீதியின் லபுகலை பகுதியில் மண் சரிவு காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. கம்பளை குருந்துவத்தை பிரதான வீதியில் போக்குவரத்து தடைப்படுத்தப்பட்டிருந்ததாக இன்று பிற்பகல் வேளையில் அறிவிக்கப்பட்டது. அதுபோல கம்பளை நகரிலிருந்து தொலஸ்பாகை நகருக்கு செல்லும் பிரதான வீதியின் கடல் போக்கு பகுதி தானிறங்கியிருந்தது. இன்று காலை முதல் அந்த வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. அதுபோல வெள்ளப்பெருக்கு காரணமாக ஓமந்தை பகுதியில் தடைப்பட்டிருந்த A9 வீதியின் போக்குவரத்து பணிகள் இன்று பல மணித்தியாலங்களுக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்டது. மன்னாரில் இன்றைய நாளில் கண்ட ஒரு காட்சி பல பேருக்கு உண்மையில் கலக்கத்தை கொடுத்திருந்தது. யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் இடையே ஒரு கார் ஒன்று நீரிலே மிதந்து கொண்டு சென்றதை பல பேர் கண்டிருக்கின்றனர். இந்த வீதியில் உள்ள பாலியாறு செப்பியாற்றுக்கு இடையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக இங்கே சொல்லப்படுகிறது. கனமழையின் போது வீதியினூடாக சென்ற கார் ஒன்றை இவ்வாறு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கார் மீட்கப்பட முடியாத அளவுக்கு வெள்ளம் அங்கே கடுமையாக இருந்திருக்கிறது. ஆனால் காருக்குள்ளே யாரும் இருக்கவில்லை என்பது ஓரளவு ஆறுதலான செய்தியாக இருந்தது. எனவே நீங்கள் வீதிகளில் பயணிக்கும் போது மிகுந்த அவதானமாக இருங்கள். திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய இடங்கள், அதுபோல எங்களால் அனுமானிக்கப்பட முடியாத வெள்ளம் ஏற்படக்கூடிய இடங்களா, இல்லாவிட்டால் அந்த இடத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் தப்பித்து போகக்கூடிய வழிமுறை இல்லை, வேறு வழிகள் இல்லை என்று சொல்லி நீங்கள் ஊகிக்கின்ற பாதைகள் வழியாக, தெரியாத பாதைகள் வழியாக இந்த காலத்தில் பயணிக்க வேண்டாம் என்பதுதான் நாங்கள் இப்பொழுது சொல்லக்கூடிய விடயம். அவசர பயணங்கள் தயவு செய்து ஒத்திவைக்கப்படக்கூடிய பயணங்களாக இல்லாத பயணங்களாக இருந்தால் நீங்கள் ஒத்திவைங்க. மிக பாதுகாப்பாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதும் சின்ன கார்கள், அதுபோல மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஆட்டோக்கள் போன்றவற்றில் பயணிக்கின்ற போது மிகுந்த அவதானமாக பயணிங்கள். திடீர் வெள்ளப்பெருக்கு, இந்த பிளாஷ் பிளட்ஸ் போன்றவை, அதுபோல திடீரென்று நீர்வீழ்ச்சி உருவாகக்கூடிய இடங்கள், தாடிறங்கக்கூடிய வீதிகள் வழியாக உங்கள் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் முடியுமானவரை. இது இம்முறை இந்த இயற்கை அனர்த்தங்கள், அதுபோல இப்போது ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை ஓரளவு தணிவுக்கு வந்தாலும் இனி தொடர்ந்து வரும் காலங்களுக்கும் இந்த ஆலோசனை பொருத்தமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன். இந்த இயற்கை அனர்த்தத்தின் பாதிப்புகள் குறித்து முழுமையான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு இப்பொழுது கோரப்படுகின்றது. அந்தந்த பகுதியில் பிரதேச செயலாளர்கள், கிராம சேவகர்கள், அரசாங்க அதிபர்கள் ஆகியோர் உடனடி நடவடிக்கைகளை இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள். நிவாரண பணிகளில் ஈடுபடுகின்ற பல்வேறு தொண்டர்கள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள். உயிரை துச்சமாக மதித்து பல பேர் இந்த பணியில் ஈடுபட்டு வருவது உண்மையில் பாராட்டக்கூடிய விடயம். தங்களால் முடிந்த அளவுக்கு நிதியை சேகரித்து நிவாரணங்களை சேகரித்து கொடுப்பது, அவசர உணவு பணிகளில் ஈடுபடுவது போன்ற விடயங்கள் உண்மையில் பாராட்டக்கூடிய விதத்தில் பல பேரும் பணியாற்றுகின்றார்கள். அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரும் இந்த விடயங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பது நல்ல விடயம். ஆனால் இப்போது இந்த வெள்ளம் வடிந்த பிறகு ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் மற்றும் இதர அபாயத்திலிருந்து இந்த பொதுமக்களை காப்பாற்றப் போகின்ற பணிகள் குறித்து இப்போதே தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது. உடனடி நடவடிக்கைகள் இப்போதே ஈடுபடுத்தப்பட திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இப்போதே குறிப்பிடப்பட்டு வருவது முக்கியமானது. இதுபோல இதுவரைக்கும் 2723 பாதுகாப்பு படையினர், உலக வானூர்திகள் உட்பட தொடர்ச்சியாக மக்களது
மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. 105 ராணுவ படகுகளும் 107 கடற்படை படகுகளும் 20 விமானப்படை படகுகளும் அதுபோல 7 போலீஸ் படகுகளும் இந்த மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தலைமையகம் குறிப்பிடுகிறது. 80 ராணுவ குழுக்களும் 130 கடற்படை குழுக்களும் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. 6 விமானப்படையின் 6 உலங்கு வானூர்திகளும் ராணுவத்தின் 64 கனரக வாகனங்களும் அதுபோல 40 டிராக்டர்களும் மீட்பு நிவாரணம் வழங்கும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இன்றைய நாளிலும் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி பல்வேறு இடங்களில் பதிவாகும் என்று குறிப்பிடப்பட்டாலும் மழை வீழ்ச்சியின் அளவு மிக குறைந்த அளவிலேயே நாட்டிலே இன்றைய நாளில் கிடைத்திருக்கிறது. எனவே தாளமுக்கம் படிப்படியாக குறைவடையும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. மறு அறிவித்தல் வரை நாட்டை சூழவுள்ள ஆழமான ஆழமற்ற கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்பதுதான் வளிமண்டலவியல் திணைக்களம் கடல்சார் மற்றும் மீனவ சமூகத்தை வலியுறுத்தி இருக்கின்ற ஒரு விடயம். அதுவேளை வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் இன்றும் நாளையும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என்று சொல்லி கருதப்படுகிறது. வடமத்திய மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை காலி ஆகிய மாவட்டங்களிலும் இடையிடையே மழை பெய்யக்கூடும். வடக்கு கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வேக வரை காற்று வீசக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதேவேளை மண் சரிவு எச்சரிக்கையை தொடர்ந்தும் 9 மாவட்டங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது. நேற்று 36 மணித்தியாலங்களுக்கு 10 மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நாளில் 9 மாவட்டங்களுக்கு அது தொடர்ந்து நீடிக்கப்படுகிறது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் இது குறித்த அறிவித்தலை பதுளை, கண்டி, கேகாலை, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கியிருப்பதோடு அதிதீவிரமான எச்சரிக்கையை கண்டி, கேகாலை, மாத்தளை, நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு வழங்கியிருக்கிறது. அதுபோல மஞ்சள் நிற எச்சரிக்கையை பதுளை, கொழும்பு, கம்பஹா, கேகாலை, குருநாகல், நுவரெலியா, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு வழங்கியிருப்பதோடு அதிக தீவிரமான பாதிப்புகள் வடமையாக ஏற்படுகின்ற இடங்களில் உள்ளோர் மிகுந்த கவனமாக இருக்குமாறும் ஆற்றங்கரையோரங்களில் தாழ்நில பகுதிகளில் இருப்போர் மிகுந்த அவதானமாக இருக்குமாறும் சொல்லப்படுகிறது. இதேவேளை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மீண்டும் தாமதிக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகிறது. வருகின்ற 4ஆம் தேதி முதல் இந்த பரீட்சைகள் இடம்பெறும் என்றும் எதிர்பார்த்ததை போல 30ஆம் தேதி முதல் தங்களால் நடத்த முடியாது போகலாம் என்றும் பரீட்சைகள் திணைக்களம் இந்த கல்வி அமைச்சு மூலமாக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமர்சூரிய தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் இது குறித்த தகவலை கொண்டு வந்திருக்கின்றனர். எதிர்வரும் டிசம்பர் 3ஆம் தேதி வரையான 6 நாட்களுக்குமான பரீட்சைகள் வருகின்ற டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கும் வகையில் இடம்பெறும். டிசம்பர் 4ஆம் தேதி முதல் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட நேர சூசியின் அடிப்படையில் அந்த அட்டவணையின் அடிப்படையில் பரீட்சைகள் இடம்பெறும். இம்மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 3 வரை இடம்பெறவிருந்த பரீட்சைகள் முறையே டிசம்பர் 21 அதுபோல 23 27 ஆகிய தேதிகளில் இடம்பெறும் என்றும் அதே ஒழுங்கிலே அந்த பரீட்சைகள் இடம்பெறும் என்றும் பரீட்சை அட்டவணைகள் இங்கே குறிப்பிடப்படுகின்றன. திரையில் நீங்கள் இப்பொழுது பார்ப்பது இந்த புதிய பரீட்சை அட்டவணையாக இருக்கும். அதாவது வருகின்ற 3ஆம் தேதியிலிருந்து பரீட்சைகள் ஆரம்பித்த பிறகு இதுபோல இன்னும் 2 பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டது பற்றி இன்றைய நாளில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாகவே இந்த பரீட்சைகள் 2 ஒத்திவைக்கப்படுவதாக குறித்த அமைப்புகள் தெரிவிக்கின்றன. வருகின்ற 1ஆம் தேதி இடம்பெறவிருந்த சட்ட கல்லூரியின் பொது நுழைவுத் தேர்வும் அதுபோல வருகின்ற 2ஆம் தேதி இடம்பெறவிருந்த மக்கள் தொகை மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தொடர்பான பரீட்சையும் கால வரையறையின்றி இப்பொழுது ஒத்திவைக்கப்படுகிறது. புதிய தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று இந்த நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை அரசாங்கம் தொடர்ச்சியாக சில முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதற்கு உதாரணமாக இந்த நாளில் தற்காலிக வாகன தகடுகளை பயன்படுத்தி வாகனங்களை இனிமேலும் செலுத்த முடியாது, அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. வாகன இலக்க தகடுகளை விநியோகிக்கும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்திருப்பதை அடுத்து இந்த அறிவித்தல் இங்கே வெளியாகி இருக்கிறது. வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் பணத்தை செலுத்தி வாகன இலக்க தகடுகளை அனைவரும் கொள்வனவு செய்து கொள்ள முடியும் என்றும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட தற்காலிக வாகன இலக்க தகடுகளின் பயன்பாடு வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதியோடு நிறைவடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேதாந்தி என்று அழைக்கப்பட்ட இலங்கை அரசியலில் மூத்த அரசியல்வாதிகள் ஒருவராக விளங்கியவர், முன்பு பிரதி அமைச்சராக கடமையாற்றிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஸ்தாபக தவிசாளராக இருந்த ஷேகு இசுதீன் அவர்கள் இந்த நாளில் காலமாகி இருந்தார். அவருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதாந்தி என்று அழைக்கப்பட்ட அரசியலில் கரை கண்ட மிகச்சிறந்த தமிழறிஞராகவும் விளங்கிய ஷேகு இசுதீன் அவர்கள் தன்னுடைய 80வது வயதிலே அக்கரைப்பற்று இல்லத்திலே காலமாகி இருக்கின்றனர். வடமாகாணத்தின் ஆளுநர் இன்றைய நாளில் விடுத்திருக்கின்ற ஒரு தகவல் நிச்சயமாக பல பேரால் பாராட்டப்பட்டிருப்பதோடு இது குறித்த நடவடிக்கைகள் தாமதம் இல்லாமல் அறிவித்ததன்படியே தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் என்று மக்கள் வேண்டி கேட்டுக் கொள்கிறார்கள். வெள்ள கால்வாய்களை ஆக்கிரமித்து வடமாகாணத்தில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்களை உடன் இடித்து அகற்றுமாறு வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்கள் பணிப்புரை விடுத்திருந்தார். கட்டடங்களை நாங்கள் சட்ட ரீதியாக கட்டுவதற்கு நடவடிக்கை நாங்கள் எடுக்கணும். நாங்கள் நெடுக நாங்கள் சொல்றமான செய்யல கட்டாயம் அடுத்த வருஷம் இந்த இது நடவடிக்கை எடுத்து அந்த சட்ட
குறிப்பாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட இந்த கட்டடங்கள் காரணமாகத்தான் வடமாகாணம் இப்பொழுது வெள்ளக்காடாகி இருப்பதாகவும் வெள்ள நீர் வழிந்தோட முடியாமல் இருப்பதாகவும் தனக்கு பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக அவர் இங்கே குறிப்பிடுகிறார். இது தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை, உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். இலங்கையின் பல்வேறு இடங்களில் இந்த இயற்கை அழிவுகள் காரணமாக இடம்பெற்ற சம்பவங்கள், அதுபோல இப்போது நிலவுகின்ற இந்த நிலைமைகள் குறித்து தீவிர ஆராய்ச்சிகள் இடம்பெற்று வருகின்றன. பல்வேறு அமைப்புகள் உடனடியாக தங்களுடைய சட்ட வரம்புக்கு ஏற்ற வகையில் இந்த ஆராய்வு கூட்டங்கள், தீர்மானிக்கின்ற கூட்டங்கள் போன்றவற்றை நடத்தி வருகின்றனர். அரசியல்வாதிகள் பல பேரும், அரசாங்க அதிகாரிகள் பல பேரும் இதில் ஈடுபட்டு வரும்போது வட மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இந்த இடர்நிலைமை குறித்து ஆராய்கின்ற இணையவழி கலந்துரையாடல் இன்று காலை இடம்பெற்றது. இதன் போதுதான் இந்த விடயத்தை ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள இந்த இடர் பாதிப்புகள் தொடர்பாக அந்தந்த மாவட்ட செயலர்கள், அதுபோல மேலதிக மாவட்ட செயலாளர்களால் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டிருப்பதை அடுத்து உடனடியாக இது பற்றிய விடயங்களை அவர் இங்கே கடைபிடித்திருக்கிறார். குறிப்பாக வெள்ளம் வடிந்தோடாமல் இருப்பதற்கு வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து சட்டவிரோத கட்டடங்கள் கட்டப்பட்டிருப்பதாகவும் அவற்றை அகற்ற துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதுபோல சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள ஏனைய கட்டடங்களையும் அகற்றுமாறும் ஆளுநர் படித்திருக்கிறார். இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்க முடியாது என்று அவர் இங்கே சொல்லும் போது, வெள்ளம் வடிந்தோடிய பிறகு கிணறுகளுக்குள் குளோரின் நடுவதற்குரிய ஆயத்தங்கள் சுகாதார திணைக்களத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். மக்கள் இது பற்றி சுட்டிக்காட்டும் போது இன்னும் பல சட்டவிரோத கட்டடங்கள் இருக்கின்றன. வெள்ள வாய்க்கால்கள் மட்டுமல்ல, உரிமை இல்லாத காணிகளை பிடித்து வைத்து உருவாக்கப்பட்ட கட்டடங்களும் இவ்வாறு அகற்றப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆளுநர் இந்த விடயத்திலும் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வேண்டி கேட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த நிலைமைகள் தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தவுடனான கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. உதவி அரசாங்க அதிபர் ஸ்ரீமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் கொழும்பிலிருந்து வருகை தந்திருந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா மற்றும் முப்படைகளின் தளபதிகள், அரசாங்க அதிகாரிகள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் என்று இவர்களோடு அனர்த்த முகாமைத்துவ அமைப்புகளின் பணிப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள். இதன்போது வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது மக்களை எவ்வாறு பாதுகாப்பது, முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதன்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் ஊடகவியலாளர்கள் சில கேள்விகளையும் கேட்டிருந்தார்கள். And as a Secretary of Defense, I am here today to see the process of government mechanism which is being facilitated for the affected people in the Jaffna Peninsula due to these adverse weather conditions. So just to see the relief measures and rescue efforts are being made with the correct coordination with the Triforces and other government agencies. So I am so happy to meet with the Governor and the Minister of Fisheries in Jaffna and all other officers who are there to help poor people who have been affected due to this adverse weather condition. Sir, in Jaffna area, 2,700 acres are barren land to release. So the many peoples, they are in the rental houses and they are rental lands. So if any chances to release that lands? Yeah, we are thinking on that, and in future we will do the proper evaluation and we will decide on that. We have understood the requirement of releasing lands, and we will be in future also we will evaluate properly the requirement and take some decisions. குறிப்பாக இப்போது இராணுவத்தினரின் கையிருப்பில் இருக்கின்ற பொதுமக்களின் காணிகள் விடுவிப்பு பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. யாழ் மாவட்டத்தில் 2700 ஏக்கர் காணிகளை விடுவிக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் அவை விடுவிக்கப்படமா என்பது குறித்து ஊடகவியலாளரின் கேள்விக்கு, காணி விடுவிப்பு தொடர்பாக நாம் சிந்தித்து வருகிறோம், எதிர்காலத்தில் நாங்கள் சரியான மதிப்பீட்டை செய்வோம், அது குறித்து முடிவு செய்வோம் என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் 5 அல்லது 6 வருடங்களே அதன் கால எல்லையாக உள்ளது என்று வரும்போது இந்த குறித்த காலத்தில் மக்களின் நிலங்கள் முழுமையாக விடுவிக்கப்படுமா என்று கேட்கப்பட்டது. அப்போது அதைத்தான் நான் கூறுகிறேன், நாங்கள் மீண்டும் காணி விடுவிப்பு தொடர்பாக மதிப்பீடு செய்வோம். பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளோம். நிச்சயமாக நேர்மறையாக இந்த விடயத்தில் ஈடுபடுவோம். ஏற்கனவே சில வீதிகளை நாம் விடுவித்துள்ளோம். அத்துடன் இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து நாம் இப்போதும் கரிசனை உடையவர்களாகவே இருப்போம் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் துயக்கொந்த குறிப்பிட்டிருந்தார். மாவீரர் நாள் நேற்றைய நாளில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களால் மிக உணர்வுபூர்வமாக எழுச்சியோடு அனுஷ்டிக்கப்பட்டது.
இந்த அரசாங்கம் இதற்கு தடை விதிக்கவில்லை. எனவே அரசாங்கத்துக்கு எதிராக போராட வேண்டிய கட்டமோ இல்லாவிட்டால் தடைகளை மீறி இந்த நினைவேந்தலை நாங்கள் நடத்தி முடித்தோம் என்றோ, போலீசாரோடு மோதி இல்லாவிட்டால் போலீசாரின் கைதுகளுக்கு மத்தியில் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இந்த நினைவேந்தலை நடத்த வேண்டிய தேவை மக்களுக்கு இருக்கவில்லை. வழமை போல அரச புலனாய்வாளர்கள், இதுபோல அரச படைகள், அரசாங்க படைகளோடு சேர்ந்து இயங்குகின்ற துணைக்குழுக்கள் என்று யாருடைய எச்சரிக்கையும் இல்லாவிட்டால் யாருடைய அச்சுறுத்தலும் இல்லாமல் மக்கள் இதை அனுஷ்டித்து முடித்திருந்தார். ஆனால் இது குறித்து தெற்கிலே வழமையாக செய்யப்படுகின்ற பிரசாரங்களும் இம்முறை தணிந்திருந்தன. தெற்கிலே வழமையாக இது பற்றிய விஷம இனவாத பிரசாரங்கள் செய்யப்படுவதுண்டு, அதுவும் இம்முறை தணிந்திருந்தது. கடந்த காலங்களில் எதிர்க்கட்சிகள் இதை மிக தீவிரமாக முன்னெடுத்திருந்தன, குறிப்பாக நல்லாட்சி கால அரசாங்கத்திலே. ஆனால் இம்முறை அமைதியாக இருந்த இந்த தெற்கு பக்கம் மக்களை தூண்டிவிடுகின்ற பணியில் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்று அழைக்கப்படுகின்ற மொட்டு கட்சி ஈடுபடுகிறதோ என்ற சந்தேகம் வருத்திருக்கிறது. குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பு என்பது பயங்கரவாத அமைப்பு. அதை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது வரையறைகளோடு மாவீரர் தினத்தை எவ்வாறு அனுஷ்டிக்க முடியும் என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்திலே இன்று நாளில் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்ற வேளையில் அவர் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவ்வாறு தடை செய்யப்பட்ட இயக்கம் ஒன்றுக்கும் அனுஷ்டிக்கப்படும் ஒழுங்கை அரசாங்கம் அனுமதியை வழங்கி அதில் வரையறுக்கப்பட்ட சில மாற்றங்களை மட்டும் செய்வது ஏற்றுக்கொள்ளக்கூட முடியாத ஒரு விடயம். சர்வதேச நாடுகளை திருப்திப்படுத்தவா இல்லாவிட்டால் யாருடைய அமைப்பையோ புலம்பெயர் நாட்டின் தமிழ் மக்களை சமாதானப்படுத்தவா இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்று கடுமையாக தன்னுடைய கேள்வி எழுப்பியிருந்தார். அவர் மட்டும் அவ்வாறு சொல்லியிருந்தால் பரவாயில்லை, அவர் ஒரு சாதாரண உறுப்பினர். ஆனால் முன்பு வெளிவிவகார அமைச்சராக இருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மிக முக்கியமான புள்ளிகளில் ஒருவரான அலி சப்ரி அவர்களும் இந்த விடயத்தை இப்பொழுது கையில் எடுத்திருக்கின்றனர். இரக்கமற்ற வகையில் பயங்கரவாதத்தை கட்டமைத்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை அல்லது அதன் தலைவரை போற்றுவது நாங்கள் நாடாக முன்னோக்கி செல்வதற்கான சரியான வழிமுறையாக அமையாது என்று அவர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். இனவாதத்தை பரப்புவதற்கு சந்தர்ப்பத்தை காத்திருக்கின்ற தெற்கின் கடும்போக்கு சக்திகளுக்கு இந்த வாய்ப்பை இந்த அரசாங்கம் வழங்குகிறது. எனவே அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய ஆலோசனை அவர் சொல்கின்றார். நினைவுகூறல் தொடர்பாக தன்னுடைய கருத்தை அவர் வெளியிட்டுகின்றார். நாம் அத்தனை பேரும் ஒற்றுமையாகவும் அமைதியானதாகவும் இலங்கையை கட்டியெழுப்பதை முன்னிறுத்தி பணியாற்றுவதாக இங்கே சொல்லும் போது பல வருடங்களாக நீடித்த மிக மோசமான யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சார்ந்த நினைவுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியது முக்கியமாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட இயக்கத்தை, தடை செய்யப்பட்ட இயக்கத்தை, பயங்கரவாதத்தை உருவாக்கிய அந்த இயக்கத்தையும் அதன் தலைவரையும் இவ்வாறு அனுஷ்டிப்பதும் அவர்களை நினைவு கூறுவதும் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் மக்களுக்கு நினைவு கூறுகின்ற உரிமை அந்த குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டியது மனித உரிமை என்பதோடு அது கடந்த கால காயங்களை ஆற்றுவதற்கு மிக முக்கியமானது. என்றாலும் இரக்கமற்ற வகையில் பயங்கரவாதத்தை கட்டமைத்த தமிழீழ விடுதலை புலிகளை இயக்கத்தையும் அதன் தலைவரையும் நாங்கள் போற்றக்கூடாது என்று சொல்லி அவர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். எனவே பல்லினத்தன்மை என்பது பிரிவினைக்கு வழிவகுப்பதாக இல்லாமல் எமது பலமாக திகழக்கூடிய இலங்கையர் என்ற அடையாளத்தை கட்டமைக்க வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு தன்னுடைய ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். இதை பயன்படுத்தி இனி எப்படியான விஷம போக்குகள் கொண்டு வரப்பட போகின்றன என்ற ஆபத்தான சூழ்நிலையும் நாங்கள் இங்கே அவதானிக்க வேண்டியிருக்கிறது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். அதுபோல இந்த செய்திகள் பலருக்கு போய் சேருவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நீங்கள் கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாக பகிர்ந்து கொள்ளுங்கள்.